இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சரவணன் வெர்சஸ் ஜம்ரி வினோத் பொது விவாதம் மார்ச் 23ஆம் தேதி நிர்ணயித்தார் சரவணன். தைரியம் இருந்தால் தம்முடன் பொது விவாதத்திற்கு வருமாறு மாய்க தேசிய துணைத் தலைவர் டாக்டர் எம் சரவணன் விடுத்த அழைப்பை சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் ஏற்றுக்கொண்டுள்ளார். என்ன தலைப்பு, எங்கு விவாதம், யார் ஏற்பாடு என்பதை முடிவு செய்யுங்கள் என தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஜம்ரி கூறியுள்ளார். அதனை வரவேற்ற தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் சரவணன் மலேசிய தமிழ்மொழி மன்றத்தின் ஏற்பாட்டில் மார்ச் 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு பொது விவாதம் நடைபெறும் என்றார். கோலாலம்பூரில் ஓரிடத்தை நீங்களே முடிவு செய்யுங்கள், அங்கு நான் வருகிறேன் என தனது ஃபேஸ்புக் பதிவில் சரவணன் குறிப்பிட்டார். தலைப்பு ஒன்றும் பெரிய தலைப்பல்ல. காவடி ஏந்தும் இந்துக்கள் வேல்வேல் என முழக்கமிடுவது பேயாட்டம் என்றும் மது போதையில் ஆடும் ஆட்டம் என்றும் தான் தோன்றித்தனமாக நீங்கள் கூறிக்கொண்ட அதே விஷயம்தான். அதில் உங்களுக்கு அடிப்படை எதுவும் தெரியாமல் இருக்கலாம். அதையே விவாத தலைப்பாக வைத்துக் கொள்வோம். இனி முடிவு உங்கள் கையில் என தனது ஃபேஸ்புக் பதிவை சரவணன் முடித்துள்ளார். இருவருக்கும் இடையிலான இந்த பொது விவாதம் உறுதியானால் உள்ளூர் அரங்கில் இருவேறு சமயங்களை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் பங்கேற்கும் பரபரப்பான விவாதமாக இது அமையும் என்பதில் ஐயமில்லை. பௌத்த விஹாரத்திற்கு தீ வைத்த குற்றத்தை ஆடவர் ஒப்புக்கொண்டார். ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள பௌத்த விகாரத்திற்கு கடந்த வாரம் தீ வைத்ததாக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை வேலையில்லாத ஆடவர் ஒருவர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். நீதிபதி இர்வான் சுஹைபோன் முன்னிலையில் கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை 50 வயதான சாய்பி சியோங் ஒப்புக்கொண்டார். தடையியல் அதிகாரிகளின் அறிக்கை கிடைத்த பின்னர் மே 13ஆம் தேதி சேக் தண்டனை விதிக்கப்படும். குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். குற்றவியல் சட்டத்தின் 435வது விதியின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மலேசிய ராணுவத்தில் இந்தியர்கள் 1.4% மட்டுமே. PLKN 3.0 மாற்றத்தை ஏற்படுத்தும், அமைச்சர் நம்பிக்கை. PLKN 3.0 என்ற பெயரில் தேசிய சேவை பயிற்சி திட்டம் மீண்டும் அறிமுகம் கண்டிருப்பது மேலும் ஏராளமான இந்தியர்களையும் சீனர்களையும் ராணுவ சேவைக்கு கவர்ந்திழுக்கும் என பெரிதும் நம்பப்படுகிறது. தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நோர்டின் அவ்வாறு கூறியுள்ளார். டிசம்பர் 31 வரையிலான தகவலின்படி மலேசிய ராணுவ படையில் 1670 பேர் மட்டுமே இந்தியர்கள் ஆவர். மொத்த படை பலத்தில் அது 1.4 விழுக்காடு என காலிட் சொன்னார். மலேசிய கடற்படை, தரைப்படை மற்றும் ஆகாய படையில் இந்தியர்களின் பங்கேற்பு குறித்து மக்களவையில் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். நாட்டை பாதுகாக்கும் பணிக்கு மலாய்க்காரர் அல்லாதோர் உட்பட ஏராளமான இளைஞர்களை கவர்ந்தெழுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பள்ளிகள் மற்றும் பேரங்காடிகளில் விளக்க கூட்டங்கள், விளம்பர நடவடிக்கைகள் போன்றவற்றை நடத்துவதும் அவற்றில் அடங்கும். அதே சமயம் நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு கண்காட்சிகளிலும் இராணுவ பங்கேற்பதாக அமைச்சர் கூறினார். ஐஸ்கிரீமில் மடிந்த பாம்பின் உடல், தாய்லாந்து ஆடவர் அதிர்ச்சி. தாய்லாந்தில் ஆசையோடு ஐஸ்கிரீம் வாங்கிய ஆடவர் ஒருவர் அதன் உள்ளே உறைந்த நிலையில் பாம்பு ஒன்று மடிந்து கிடந்து அது குறித்து பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார். அந்த ஐஸ்கிரீமில் இருந்தது கோல்டன் ட்ரீக் ஸ்னேக் எனப்படும் விஷத்தன்மை கொண்ட பாம்பாகும் என கூறப்பட்டது. அந்த வகை பாம்புகள் இந்தியா, வங்காளதேசம், இலங்கை, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் உட்பட பல நாடுகளில் இருக்கக்கூடியதாகும். ஐஸ்கிரீமில் உறைந்து மடிந்த நிலையில் காணப்படும் இந்த பாம்பு தொடர்பான காணொளி வைரலாகியதை தொடர்ந்து பலர் கிண்டலாக கருத்துக்களை பதிவிட்டனர். உஷ்ணமான சீதோஷ்ணத்தில் இந்த பாம்பு உயிர் பெற்று விடுமா என நெட்டிசன்கள் பலர் கிண்டல் செய்தனர். DBKL அதிகாரிகளுடன் கைகலப்பு, 4 கைது. கோலாலம்பூரில் DBKL அமலாக்க அதிகாரிகளுடன் கை கலந்து அவர்களை தாக்கியதாக நம்பப்படும் 4 விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். புதன்கிழமை அன்று இருவேறு இடங்களில் அச்சம்பவங்கள் நடந்துள்ளன. அரசு ஊழியர்களை தங்கள் கடமையை செய்வதிலிருந்து தடுத்ததன் பேரில் 15 முதல் 39 வயது வரையிலான சந்தேக நபர்கள் கைதானதாக டாங்வாங்கி போலீஸ் தலைவர் சுலிஸ்மி அஃபெண்டி சுலைமான் கூறினார். காயம் விளைவித்ததற்காக குற்றவியல் சட்டத்தின் கீழும் அவர்கள் விசாரிக்கப்படுகின்றனர். முதல் சம்பவம் லோரோங் பெந்தோங்கில் காலை 11:30 மணிக்கு நிகழ்ந்தது. போக்குவரத்தை மறைத்து கொண்ட தனது ஃபுட் ட்ரக் லாரியை அப்புறப்படுத்துமாறு
அமலாக்க அதிகாரிகள் கூறவே சந்தேக நபரான பெண் அவர்களுடன் சண்டைக்கு வந்தார். கைகலப்பில் அப்பெண் கடிதத்தில் ஓர் அதிகாரி காயமடைந்தார். உடனடியாக அப்பெண் கைது செய்யப்பட்டு 2 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டார். இரண்டாவது சம்பவம் மஸ்ஜித் இந்தியாவில் ஒரு கடைக்கு முன்பாக சில வியாபாரிகளும் அமலாக்க அதிகாரிகளுக்கு இடையிலும் இரவு 10 மணி அளவில் நிகழ்ந்தது. அங்கும் வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதில் டிபிகேஎல் அதிகாரி ஒருவர் வலுக்கட்டாயமாக தள்ளிவிடப்பட்டார். இதையடுத்து 15 முதல் 39 வயதிலான 3 ஆடவர்கள் கைதாகினர். ஸ்ரீகேமங்கான் கேளிக்கை மையத்தில் 80 கள்ள குடியேறிகள் கைது. ஸ்லாங்கூர் ஸ்ரீகேமங்கானில் உள்ள கேளிக்கை மையம் ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் 80 கள்ள குடியேறிகள் கைதாகியுள்ளனர். அவர்களில் 75 பேர் பெண்களாவர். புதன்கிழமை இரவு அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் கைருடின் அமினோஸ் கமாருடின் தெரிவித்தார். 17 முதல் 45 வயது வரையிலான அவர்கள் அனைவரும் வங்காளதேசம், லாவோஸ், தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் ஆவர். அவர்கள் அங்கு நிகழ்ச்சி படைப்பாளர்களாகவும் வருபவர்களை கவனிப்பவர்களாகவும் வேலை செய்கின்றனர். ஆனால் குடிநுழைவு அதிகாரிகள் விசாரித்த போது சிலர் தங்களை வாடிக்கையாளர்களாக காட்டிக்கொள்ள முனைந்த வேளை பெண்களில் பலர் உள்ளூர் ஆடவர்களின் காதலிகள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டனர். எனினும் அவர்களின் தந்திரம் குடிநுழைவு அதிகாரிகளிடம் பலிக்கவில்லை. குடிநுழைவு சட்ட மீறலுக்காக கைதான 80 பேரும் மேல் விசாரணைக்காக செமிஞ்சே தடுப்பு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். செனாவாங் சாலை சந்திப்பில் கார், மோட்டார் சைக்கிள்கள் விபத்தில் 2 மரணம், 3 காயம். செனாவாங் மட்டாஹரே ஹைட் சமிக்னே விளக்கு சாலை சந்திப்பிற்கு பிறகு அருகே ஜாலான் பர்சியாரான் செனவாங் ஒன்றில் கார் ஒன்று 2 மோட்டார் சைக்கிள்களை மோதிய விபத்தில் 2 மரணமடைந்ததோடு 3 காயமடைந்தனர். நேற்றிரவு 8:30 மணியளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் மார்டினஸ் கிறிஸ் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற 15 வயது நபரும் பின்னால் அமர்ந்திருந்த 16 வயது இளைஞனும் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்ததாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது ஹட்டா சேடின் தெரிவித்தார். செனாவாங்கில் இருந்து பாரோயை நோக்கி 17 வயது பயணியுடன் 18 வயதுடைய இளைஞர் ஹோண்டா ஜாஸ் காரை ஓட்டி சென்ற போது இந்த விபத்து ஏற்பட்டது. எச்சரிக்கை விளக்கு பகுதியில் ஹோண்டா ஜாஸ் கார் நிற்காமல் சென்றதால் இடதுபுறத்தில் 2 மோட்டார் சைக்கிள்களை மோதியது. இதனைத் தொடர்ந்து மோடனாஸ் கிறிஸ் மோட்டார் சைக்கிளை ஓட்டியவரும் பின்னால் அமர்ந்திருந்த மற்றொரு நபரும் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகி இருந்தனர். இந்த விபத்தில் ஹோண்டா ஜாஸ் காரை ஓட்டியவர் ஹோண்டா வேரியோ மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் அதன் பின்னால் அமர்ந்திருந்த நபரும் காயத்திற்கு உள்ளானதை தொடர்ந்து சிரம்பான் துவாங்கு ஜாஃபர் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டனர். போர்ட் கிளான் திருவள்ளுவர் மண்டபத்தில் இரத்த தான முகாம். போர்ட் கிளான் திருவள்ளுவர் மண்டபத்தில் திருக்குறள் மன்றம், வாட்சன் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கம், டைம்ஸ் லேப்ஸ் அட்வென்ச்சர்ஸ் ஆகியவை ஏற்பாட்டில் மார்ச் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரை இரத்த தான முகாம் நடைபெறவுள்ளது. தானத்திலேயே சிறந்த தானமாக இரத்த தானம் விளங்குவதால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கும்படி பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு 016-321-5567 என்ற எண்களில் ஹேமதரனுடன் தொடர்பு கொள்ளலாம். முதியவர்கள் தங்களின் வாகனம் ஓட்டும் உரிமங்களை திருப்பி ஒப்படைப்பதை ஊக்குவிக்கும் சியோல். சாலை விபத்துகளை குறைப்பதற்காக முயற்சிகளின் ஒரு பகுதியான மூத்த குடிமக்கள் தங்கள் ஓட்டுநர் உரிமங்களை ஒப்படைக்குமாறு தென்கொரிய தலைநகரான சியோல் ஊக்குவிக்கிறது. 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஓட்டுநர்கள் உள்ளூர் சமூக மையங்களில் தங்கள் உரிமங்களை ஒப்படைத்து மார்ச் 10 முதல் 613 ரிங்கிட் 55 சென்ட் மதிப்பிலான முன்கட்டண டிரான்சிட் அட்டையை பெறலாம். முன்பு 306 ரிங்கிட் 77 சென்டாக இருந்த அவ்வட்டையின் மதிப்பு தற்போது இரட்டிப்பாக உயர்த்தப்பட்டுள்ளது. முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் 31,800 மூத்த குடிமக்களுக்கு இது கிடைத்துள்ளது. இந்த டிரான்சிட் அட்டையை நாடு முழுவதும் உள்ள பேருந்துகள், டாக்ஸிகள் மற்றும் டி மணி சேவையை வழங்கும் கடைகளில் பயன்படுத்தலாம். வயதான ஓட்டுநர்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்துகள் தொடர்பான சமூக செலவுகளை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமத்தை ஒப்படைக்கும் ஒவ்வொரு மூத்த ஓட்டுநருக்கும் ஆண்டுதோறும் 1,288 ரிங்கிட்டை சேமிக்க முடியும் என கொரிய போக்குவரத்து நிறுவனத்தின் கடந்த ஆண்டு அறிக்கை கூறுகிறது.